நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு எண்ணெய்க்கறி சமையல் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கள்ளக்காதல் இருக்குது. அந்த கள்ளக்காதலும் அவரும் ரொம்ப அந்நியுன்யமாக பாசமாகவும் உயிருக்குயிராகவும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அத்தனை உயிரை கொடுத்த அவர்கள் பொண்ணு கொடுத்தாங்க, பொருள் கொடுத்தாங்க, மண்ணை கொடுத்தாங்க, மனுஷை கொடுத்தாங்க. அவருக்கு திருப்தி இல்லாத அடிக்கடி சண்டை நடக்குதான். என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு சமைக்க தெரியாது. மன்னிக்கவும், சமைக்க தெரியாததுனால என்கிட்ட தான் வந்து சமையல் கற்றுக்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அந்த கள்ளக்காதலன் வந்து எண்ணெய்க்கறி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். அந்த எண்ணெய்க்கறி அவங்களுக்காக நான் இன்னைக்கு சமைக்க போகிறேன். தவறாக நினைக்காதீங்க, அன்பு மட்டுமே, வேறொன்றும் இல்லை. சரியா? இப்போ எண்ணெய்க்கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாருங்க, எண்ணெய்க்கறிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ மட்டன் வாங்கி எண்ணெய்க்கறிக்கு தேவையான மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன் பார்த்தீங்களா? 1 கிலோ மட்டன், 200 சின்ன வெங்காயம், 100 வரமிளகா, 50 பூண்டு, 50 இஞ்சி, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ற உப்பு, கறிவேப்பிலை. சரிங்களா? எண்ணெய் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம், அது இப்போ இல்லைன்றதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பார்த்துக்குங்க. எண்ணெய் கறிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகேவா? என் அன்பு ரசிகர்களே, என்னை தவறாக நினைக்காதீங்க. என்னடா இவர் கள்ளக்காதலுக்காக உதவி செய்கிறாரு, தவறான விஷயத்துக்கு ஒத்து போகிறாருன்னு நினைக்காதீங்க. அந்த பெண்மணி என்கிட்ட அழுவும் போது என் மனம் கலங்கிடுச்சு. ஏன் கலங்கிடுச்சுன்னா, அவர் சொன்ன ரீசன்ட், அவருடைய கணவர் வந்து இந்த பெண்ணை மதிக்கவே மாட்டாராம், பொருட்படுத்தவே மாட்டார், ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டாராம். அவருக்கு பல பெண்களோடு உறவு இருக்குதுன்னு சொல்லி அழுதாங்க. அந்த ஆணை கேட்டேன். அவரும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். எப்படிங்க மனைவிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறீங்களே, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி தர்மமாகும் அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் மனைவி இவரை மதிக்கவே மாட்டாங்களாம். அவர் சம்பாதிக்கிறாங்களாம். அதனால் இவரை மேலுக்கும் ஃபார்மாலிட்டிக்கும் கணவர்னு காட்டுவாங்களே தவிர உண்மையான கணவன் மனைவி அவங்க இருவரும் பல வருடங்களாக இல்லையாம். ஆனால் 2 குழந்தை இருக்கு அவங்களுக்கு. அவர் சொன்ன ஒரு நீதி. இப்படி ஒரு நிலைமையில அன்பு காட்டுறாங்க அவங்க. அதை கள்ளக்காதல் நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அன்புக்காக தான், நாங்கள் தவறு எதுவும் செய்யலை, ஒரு பாசம்தான். அத்தனை அன்பும் காண்பிட்ட அவங்க வந்து சமைக்க தெரியலன்றது என் மனசு கஷ்டம். அதனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன். நாங்கள் 2 பேரும் அந்நியுன்யமாக இருக்கிறோம். எம்ஜிஆர் படத்து பாடலை அவங்க ஒரு ஞாபகப்படுத்தினாங்க. கண்கள் இருக்க தோரணமேனோ, கைகள் இருக்க மாலைகளேனோ, உள்ளம் இருக்க மணவரை ஏனோ, ஒரு மனமானால் திருமணம் ஏனோ